அருமையானவர்களே, 14வது நாள் நோன்பு வைத்த நிலையில் லுஹர் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்துவிட்டு அல்லாஹினுடைய மஜ்லிஸில் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது நோன்பையும் தராவீஹ் தொழுகையும் கபூல் செய்வானாக. எஞ்சியிருக்கிற நாட்களின் நோன்புகளையும் வணக்க வழிபாடுகளையும் எந்தவித தடங்களும் இல்லாமல் பரிபூரணமாக நிறைவேற்றுகிற நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன். அருமையானவர்களே, இன்றைய நாளின் தராவீஹ் தொழுகையில் அல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்களில் முஃமின்களுக்கு எதில் வெற்றி இருக்கிறது என்பதை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது, கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தங்களுடைய தொழுகைகளை பயபக்தியுடன் தொழுவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். தொழுகையில்தான் வெற்றி இருக்கிறது என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அடுத்த ஒரு வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், இறை நம்பிக்கையாளர்களே, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்பதாக இந்த வசனத்தில் தொழுகையின் மூலம் உதவி தேட சொல்லி ஏவுகிறான். மற்றொரு இடத்தில், இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, நிச்சயமாக மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, அவனை ஒரு கெடுதி தொட்டுவிட்டால் பதறி துடித்து விடுகிறான். வைதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ, ஆனால் அவனை ஒரு நன்மை தொடுமானால் அது பிறருக்கு கிடைக்காதவாறு அவனுக்குள்ளேயே அதை அவன் தடுத்து கொள்கிறான் என்பதாக குர்ஆனினுடைய 70வது அத்தியாயம் 19, 20, 21வது வசனத்தில் அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறான். இப்படி மனிதனை பற்றி கூறிய அல்லாஹ் இதனை தொடர்ந்து பேசுகிற போது, மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பதட்டம், மடமை, நன்றிகட்டத்தனம், பலகீனம், பொறுமையின்மை, இந்த தன்மைகள் எல்லாம் இல்லாதவர்கள் யார் என்று சொன்னால் இல்லல் முசல்லீன், தொழுகையாளிகளை தவிர உண்மையான தொழுகையாளிகள் பதறமாட்டார்கள் என்பதாக குர்ஆனுடைய 70வது அத்தியாயம் 22வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அருமையானவர்களே, நாம் எதிர்பார்க்கும் வெற்றி அது தொழுகையில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வின் உதவி தொழுகையில் தான் இருக்கிறது. பதட்டம், மடமை, நன்றிகட்டத்தனம், பலகீனம், பொறுமையின்மை, இதையெல்லாம் மாற்றுகிற ஒரு தன்மை அதுவும் இந்த தொழுகையில் தான் இருக்கிறது. அந்த தொழுகை இன்று நம்மிடத்திலே எப்படி இருக்கிறது? அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் 5 கடமைகளை நமக்கு கடமையாக ஆக்கி தந்திருக்கிறான். முதலாவது கடமை கலிமா சொல்றது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நாம் மொழிந்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவனுக்கு 4 கடமைகளை அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கிறான். இந்த 4 கடமைகளில் நோன்பு இருக்கிறது இல்லையா? இந்த நோன்புக்கு சில விதிவிலக்குகள் இருக்கிறது. ஒருவர் புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறார், ஆனால் நோய்வாய்ப்பட்டு விட்டார், இயலாமையில் ஆகிவிட்டார், முதுமையை அடைந்து விட்டார் என்று சொன்னால் அவர் நோயாளியாக இருக்கிற அந்த நேரத்தில் அல்லது ஒரு பிரயாணத்தில் இருக்கிற அந்த சமயத்தில் அவர் நோன்பு வைக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அவர் அதற்கு பிறகு எப்பொழுது அவருக்கு முடியுமோ அப்பொழுது நோன்பு வைத்துக் கொள்ளலாம். அல்லது ஒருவர் இயலாமையில் ஆகிவிட்டார், முதுமையில் ஆகிவிட்டார், அவருக்கு நோன்பு வைக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை என்று சொன்னால் பிதியா கொடுப்பதற்கான ஒரு முறையும், இப்படியெல்லாம் சில சலுகைகள் நோன்பில் இருக்கிறது. அதே போல ஜக்காத்தை அல்லாஹு தஆலா நமக்கு கடமையானதாக ஆக்கி தந்திருக்கிறார். யாருக்கு ஜக்காத்து கடமை? இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக இருக்கிற எல்லோரின் மீதும் ஜக்காத்து கடமையாக இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. யாருக்கு ஜக்காத்தினுடைய அளவு அது அவர்கள் அடைந்திருக்கிறார்களோ, அது ஒரு வருட காலம் அவரிடத்திலே அந்த ஜக்காத்தினுடைய அளவை அவர்கள் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த ஜக்காத்து கடமையே தவிர முஸ்லிம்களாக இஸ்லாமியர்களாக இருக்கிற எல்லோருக்கும் அந்த ஜக்காத்து கடமையானதாக இருக்கிறதா என்றால் இல்லை. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடுத்ததாக ஹஜ்ஜை நமக்கு கடமையானதாக ஆக்கி தந்திருக்கிறான். இந்த ஹஜ்ஜி
முஸ்லிமாக இருக்கிற கலிமாவை சொன்ன எல்லோருக்கும் கடமையானதாக இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. யாருக்கு ஹஜ் செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் ஹஜ் கடமையே தவிர அதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லை என்கிற போது அவருக்கு அதில் எந்த பாவமும் இல்லை, அவருக்கு ஹஜ் என்பது அது கடமையானதாகவே இல்லை. இப்படியெல்லாம் மற்ற நோன்பிலே, ஜக்காத்திலே, ஹஜ்ஜிலே இருக்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த 5 கடமைகள் ஒன்றாக ஆக்கி தந்திருக்கிற இந்த தொழுகை இருக்கிறது, இதில் மாத்திரம் யாருக்கும் இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக இருக்கிற கலிமாவை சொல்லி இருக்கிற யாருக்கும் எந்த ஒரு விதிவிலக்கையும் கொடுக்கவில்லை. யாராக இருந்தாலும் சரி தொழுதே ஆக வேண்டும் என்பதாக சொல்லி ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையை அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக ஆக்கி தந்திருக்கிறான். ஒருவன் முஃமினாக முஸ்லிமாக இருக்க வேண்டுமானால் அவன் தொழுகையாளியாக இருக்க வேண்டும். எப்பொழுது ஒருவன் இடத்தில் தொழுகை இல்லையோ அப்பொழுது அவன் உண்மையான முஃமினாக முஸ்லிமாக இருக்க முடியாது, அல்லாஹ்வை நிராகரித்தவனாக அவன் ஆகிவிடுகிறான் என்கிற போது இந்த தொழுகையில் நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். சரி, யாருக்குத்தான் தொழுகை கடமை இல்லை என்று நாம் பார்க்கிற போது ஒருவன் முஃமினாக முஸ்லிமாக இருக்கிறான் என்று சொன்னால் வயதை பருவ வயதை அடைந்தவனாக இருக்கிற போது அவனுக்கு தொழுகை கடமையாகி விடுகிறது. அவன் நிச்சயமாக தொழுதே ஆக வேண்டும். ஒருவன் பைத்தியக்காரனாக இருந்தால் அவனுக்கு தொழுகை இல்லை. மயக்க நிலையில் இருக்கிற போது அவனுக்கு தொழுகை இல்லை. பெண்கள் ஹைது நிஃபாஸினுடைய அந்த காலத்தில் அவர்களுக்கு தொழுகை இல்லை. ஒருவன் தொழுகை மறுக்கிறான் என்று சொன்னால், தொழாமல் இருக்கிறான் என்றால் ஒன்று அவன் பைத்தியமா இருக்கணும், அல்லது மயக்க நிலையில் இருக்கணும், அவனை அறியாத ஒரு நிலையில இருக்கணும். பெண்களாக இருந்தால் ஹைது நிஃபாஸினுடைய காலமாக இருக்கணும். இது இல்லாமல் வேறு எவ்வளவு எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், நின்று என்னால் தொழ முடியவில்லை என்பதாக கேட்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது இதுதான், உனக்கு நின்று தொழ முடியவில்லையா உட்கார்ந்து தொழு, உட்கார்ந்தும் தொழ முடியவில்லையா படுத்துதான் உன்னால கிடக்க முடியும்னு சொன்னா அந்த படுத்த நிலையிலும் உனக்கு தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை, நீ படுத்த நிலையிலே தொழணும். மிகவும் அதிகமான நோய்வாய்ப்பட்டிருக்கிறாய் என்கிற அந்த சூழ்நிலையிலும் கூட தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. இப்போ உடலினுடைய உறுப்புகள் எல்லாம் ஒருவருக்கு செயலிழந்து போய்விட்டது, மனது மட்டும்தான், உள்ளம் மட்டும்தான் துடித்து கொண்டிருக்கிறது, உயிர் கிடக்கிறது என்று சொன்னால் ஹய்யால ஸலாத் ஹய்யால ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்கிற அந்த பாங்கினுடைய சப்தம் உங்களுடைய காதில் விழுகிறது, தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிகிறீர்கள் என்று சொன்னால், உங்களால கையகால அசைச்சு தொழ முடியல என்று சொன்னாலும் கூட மனதளவிலாவது நீங்கள் தொழுவதை போன்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ள வேண்டும், அப்படியாவது நீங்கள் தொழுதாக வேண்டும் என்கிறதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்கிற போது ஒரு முஃமினாக முஸ்லிமாக ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும், நாம் ஊரில் இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். பிரயாணமாக இருக்கிற போது அதில் சிரமம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், அந்த நேரத்திலும் தொழுகை விட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த தொழுகையில் சில சலுகைகள் இருக்கிறதே தவிர அந்த சமயத்திலும் தொழுகை விடுவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் தொழுகையில் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். நாளை மறுமையில் சுவனவாசிகள் நரகவாசிகளை பார்த்து பேசுகிற அந்த பேச்சை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். ஃபீ ஜன்னாத்தி யதஸாஅலூன், சொர்க்க சோலைகளில் இருப்பவர்கள் அந்த நரகவாசிகளிடத்தில் விசாரித்துக் கொள்வார்களாம். அனில் முஜ்ரிமீன், குற்றவாளிகளை பார்த்தவர்கள் கேட்பார்கள், மா ஸலககும் ஃபீ ஸகர், ஸகர் என்கிற மிக மோசமான கொடூரமான இந்த நரகத்திலே வந்து கிடக்கிறீர்களே, உங்களை இந்த ஸகர் என்கிற நரகத்திலே தள்ளியது எது என்பதாக கேட்கப்படுகிற போது அந்த நரகவாசிகள் சொல்லுகிற அந்த பதில் ஒன்றாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லையே, உலகத்திலே வாழ்கிற போது உங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஹய்யால ஸலாத் ஹய்யால ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்பதாக அழைப்பு கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு சென்றீர்கள், வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் அதற்குரிய நேரம் வந்தபோது எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு முசல்லாவில் வந்து நின்றார்கள்.
அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் எங்களுடைய வியாபாரம் பெரிதாக போய்விட்டது. உறவுகளோடு நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம், நட்பு வட்டாரத்தோடு நாங்கள் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தோம். தொழுகதானே, அப்புறம் பார்த்துக்கலாம் என்று நாங்கள் அலட்சியமாக இருந்தோம், தொழுகையில் பொடுபோக்காக இருந்தோம், தொழாத நிலையில் இருந்தோம். எனவே இந்த சக்கர் என்கிற நரகத்தில் நாங்கள் நுழைந்து விட்டோம் என்பதாக அவர்கள் கத்துவார்கள், கதறுவார்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறார் என்று சொன்னால், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது தொழுகைதான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அந்த தொழுகையின் மூலமாகத்தான் நமக்கான பாதுகாப்பை, நமக்கான வெற்றியை, நமக்கான தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற முடியும். தொழுகை என்பது அது சாதாரணமானதல்ல. அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். மஸ்ஜிதில் கிப்லாவின் திசையை நோக்கி ஒருவர் துப்பி இருக்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எச்சில் காய்ந்து போய் கிடப்பதை பார்க்கிறார்கள். மெஹராபுக்கு பக்கத்தில் கிடப்பதை பார்க்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகமெல்லாம் சிவந்து போய்விட்டது. யார் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தது என்பதாக அதிக அளவில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள் என்று சொன்னால், மெஹராபுக்கு முன்னால் துப்பி இருந்ததை, அந்த எச்சிலை, காய்ந்து போன அந்த எச்சிலை பார்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சிவந்து போகிற அளவுக்கு அவர்களுக்கு கோபம் வந்தது என்று சொன்னால், அதற்கு காரணம் மெஹராப் என்பது தொழுகையிலே அல்லாஹ்வை நாம் முன்னோக்குகிற இடமாக இருக்கிறது. அங்கே யார் இருக்கிறார்? அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் நிற்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தொழுகிற போது இல்லம் தக்குன் தராஹு ஃபஇன்னஹு யராக, அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பதை போல் வணங்குங்கள். அல்லாஹ்வை நீங்கள் பார்க்க முடியாவிட்டாலும் அந்த அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற எண்ணத்திலே நீங்கள் வணங்குங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் தொழுகையிலே நிற்கிறோம், மிஹ்ராபுக்கு முன்னால் நிற்கிறோம் என்றால் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கிறோம் என்கிற எண்ணத்தோடு தொழ வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்களே. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராபுக்கு முன்னால் ஒருவன் துப்பி இருக்கிறார் என்று சொன்னால் அது அல்லாஹ்வினுடைய முகத்தில் துப்பியதற்கு சமமானது என்பதனால் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முகம் சிவந்து போகின்ற அளவுக்கு கோபப்பட்டார்கள். இந்த மிஹ்ராப் என்பது அது சாதாரணமான இடம் அல்ல. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி நாம் நிற்கிற அந்த இடம் என்பது அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம், அல்லாஹுக்கு முன்னால் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தேவைகள், நம்முடைய நாட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிற போது அதை கேட்டு பெறுகின்ற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த தொழுகையை, இந்த மிஹ்ராபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கிப்லாவை நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு தேவையுடையவர்களாக நாம் இருக்கிறோம், எத்தனையோ துன்பங்களை, சிக்கல்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். யார் யாரிடத்திலாமோ நாம் உதவிகளை தேடிக் கொண்டிருக்கிறோம். அந்த அதிகாரியை போய் பார்த்தால் நாம் சமாளித்து விடலாம், இந்த அதிகாரியை போய் பார்த்தால் இதை நாம் சரி செய்து விடலாம் என்றெல்லாம் பலகீனமான இந்த உலகத்தில் மனிதர்களை நம்புகிற அளவுக்கு நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற ஆட்சி அதிகாரம் எந்த அல்லாஹ்வினுடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹுக்கு பயப்படுபவர்களாக, அவர்களிடத்தில் கேட்பவர்களாக, நான் எனக்கு ஒரு துன்பம் என்றால், ஒரு தேவை என்றால், ஒரு சிக்கல் என்றால், ஒரு சிரமம் என்றால் நான் 2 ரக்காய் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், அல்லாஹ் எனக்கு இதை நிவர்த்தி செய்து தருவான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள ஈமான்தாரிகளாக, தொழுகையாளிகளாக, நம்பிக்கையுடையவர்களாக எந்த அளவுக்கு நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய அந்த மிஹ்ராப் என்பது, தொழுகை என்பது அது சாதாரணமானதல்ல. நாம் கேட்பதெல்லாம் அல்லாஹு தாலா கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடம் தான் அது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மிஹ்ராபில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த சீசன்ல கிடைக்காத உணவு வகைகள் எல்லாம் அவர்களுக்கு முன்னால் இருக்கிறது. அதை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை தவிர மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சந்திப்பதற்கு, உணவு கொண்டு செல்வதற்கு யாரும் அங்கே நுழைந்து விட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் மிஹ்ராபில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பார்த்த ஆச்சரியம். நாம் கொண்டு வராத உணவு யார் கொண்டு வந்து கொடுத்தது? இவர்களுக்கு முன்னால் இருக்கிறது. மரியம் அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே என்ற ஆச்சரியத்தோடு, பாலையா மரியமா அன்னாலகி ஹாதா, இந்த உணவு உங்களுக்கு எப்படி வந்துச்சு மரியமே என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டபோது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னது, காலத் ஹுவ மின் இன்டில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எனக்கு வந்தது, அல்லாஹ்ட்ட கேட்ட அல்லாஹ் தந்தான் என்று சொன்ன அந்த நேரத்தில் இந்த அம்மா உணவையே மிஹ்ராபில் இருந்து கேட்டு பெறுகிறது என்றால் நாம் கேட்டால் கிடைக்காதா என்கிற அந்த எண்ணம்
வயது முதிர்ந்திருக்கிற அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எழுந்தது அந்த இடத்திலேயே அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ்விடத்தில் மெஹராபில் நின்றவர்களாக, قال رب هب لي من لدنك ذرية طيبة. யா அல்லாஹ், உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான பிள்ளையை, மகனை, எனக்கு சந்ததியை கொடு ரஹ்மானே. அல்லாஹ் அந்த மெஹராபிலேயே அவர்களுக்கு பதிலும் கொடுத்தான். அன்னல்லாஹ் யுபஷ்ஷிருக பியஹ்யா, நிச்சயமாக அல்லாஹ் யஹ்யா என்னும் பெயருள்ள ஒரு மகனை குறித்து உங்களுக்கு நன்மாராயம் கூறுகிறான், உங்களுக்கு ஒரு மகனை தருவான். முஸத்திகன் பிகலிமத்தின் மினல்லாஹ், அவர் அல்லாஹ்விடமிருந்து ஒரு வார்த்தையை மெய்ப்பிப்பவராக இருப்பார். வஸய்யிதா வஹஸூரா வநபிய்யன் மினஸ் ஸாலிஹீன், கண்ணியமுடையவராகவும் ஒழுக்க நெறி பேணிய தூயவராகவும் அவர் நல்லோர்களிலிருந்து நபியாகவும் அவர் இருப்பார் என நற்செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சொன்னான். இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், قال ربي அன்னா யகூனு லி குலாம். யா அல்லாஹ், எனக்கு எப்படி மகன் ஒருவன் பிறக்க முடியும்? வகது பலகனியல் கிபர் வம்ரத்தி ஆகிர், எனக்கு வயது அதிகமாகி முதுமை வந்து விட்டது, என் மனைவியும் மலடாக குழந்தை பெற முடியாத நிலையில் உள்ளவளாக இருக்கின்றாள் என்கிற போது அல்லாஹ் அந்த நேரத்தில் சொன்னான், கால கதாலிக அல்லாஹ் யஃஅலு மா யஷா. இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். அல்லாஹ் சொன்னான், அப்படித்தான் நடக்கும், அல்லாஹ் தான் நாடியதை அவன் செய்து முடிக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படியானால் அல்லாஹ் நாடியது நடக்கும், நமக்கு கிடைக்காது, அல்லாஹ் தரமாட்டான், அவனால் முடியாது என்பது எதுவும் கிடையாது என்கிற போது நாம் இயலாமையில் இருக்கிற மனிதர்களை நம்புகிற அளவுக்கு, எந்த அளவுக்கு நாம் அந்த அல்லாஹ்வை நம்மை படைத்து பரிபாலித்து ரட்சித்துக் கொண்டிருக்கிற அந்த அல்லாஹ்வை நம்புகிறோம். அவனிடத்திலே கேட்கக்கூடியவர்களாக, ஏதாவது ஒரு தேவை என்று சொன்னால் 2 ரக்காயத்துக்காக தொழுகைக்காக வேண்டி நிற்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, கேட்ட நபி இப்ராஹிம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தான் என்று சொன்னால், கேட்ட இடம் அப்படிப்பட்டது. உலகமே உங்களை கைவிட்டாலும், வாய்ப்பே இல்லை என்றாலும் அல்லாஹ்விடம் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தருவான். இறைவன் குழந்தை செல்வத்தை கொடுத்தான் என்பதல்ல, நபியாகவே கொடுத்தான் என்பதுதான் நமக்கான செய்தியாக, படிப்பினையாக அமைந்திருக்கிறது என்கிற போது பெற்றவர்கள் பிள்ளைகளை நினைத்து இன்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். என்னுடைய பிள்ளை இப்படி ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறானே, போதைக்கு அடிமையாக இருக்கிறானே, கெட்ட சகவாசமுடையவனாக இருக்கிறானே என்றெல்லாம் புலம்புகிற நிலையில் இருக்கிற பெற்றவர்களை நாம் பார்க்கிறோம். நாம் மனிதர்களிடத்தில் புலம்பி எதுவும் ஆகப்போவதில்லை. நம்முடைய பிள்ளை சாலிகான பிள்ளையாக ஆக வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் உருவாக வேண்டுமானால் நாம் பிடிக்க வேண்டிய இடம் அது மனிதர்களை அல்ல. எந்த மனிதர்களாலும் எதையும் சாதித்து விட முடியாது. எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வை தான் நாம் பிடிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் தொழுது பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள், யா அல்லாஹ், என்னுடைய மகனை சாலிகான பிள்ளையாக ஆக்கு, ரவுடித்தனம் பண்ணுகிற நிலையிலிருந்து அவனை பாதுகாத்து விடு, போதைக்கு அடிமையானவனாக அவனை ஆக்கிவிடாதே, கல்வியில் சிறந்த அந்தஸ்தை அவனுக்கு கொடு, அவனுக்கு உயர்ந்த ஒரு பதவியை கொடு, நல்ல வேலையை கொடு என்று எத்தனை தேட்டங்களும் தேவைகளும் பெற்றவர்களாக இருக்கிற நமக்கு இருக்கிறது பிள்ளைகளுடைய விஷயத்தில். அதெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும், நம்முடைய கனவெல்லாம் நினைவாக வேண்டும் என்று சொன்னால் அதை நினைவாக்கி தருகின்ற ஒரே சக்தி அல்லாஹுதான் என்கிற போது நாம் தொழ வேண்டும். தொழுகையை, கடமையான தொழுகைகளை சரிவர தொழுது வர வேண்டும். அல்லாஹ்விடத்திலேயே நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கிற போது நமக்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரே தீர்வு தொழுகைதான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலாத்தை எடுத்து சொன்ன அந்த ஆரம்ப காலகட்டத்தில் எத்தனையோ பல இன்னல்களையும் தொல்லைகளையும் அந்த மக்கத்து காஃபிர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். சபா என்கிற அந்த மலைக்கு மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு மக்கத்து காஃபிர்களை எல்லாம் ஒன்று கூட்டினார்கள். மக்கத்து காவியர்களிடத்தில் சொன்னார்கள், இந்த சபா என்கிற மலைக்கு பின்னால் இருந்து ஒரு பெரும் படை ஒன்று உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்பதாக கேட்டார்கள். அந்த மக்கத்து காவியர்கள்லாம் சொன்னாங்க அந்த நேரத்துல, ஆமா, நிச்சயமா நம்புவோம், சத்தியமா நம்புவோம். ஏன்னா நீங்க அல்லமீன் நம்பிக்கையாளர், அசாதிர் உண்மையாளர், நிச்சயம் நம்புவோம் என்பதாக சொன்ன அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், அல்லாஹ்வே நீங்க வணங்குங்க, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் நீங்க வணங்காதீங்க, இணை வைக்காதீங்க என்று சொன்னபோது
அந்த மக்கத்து காபிர்கள் எல்லாம் எந்த நபியை பார்த்து அல்லமி நம்பிக்கையாளர் அசாதிக் உண்மையாளர் என்பதாக சொன்னார்களோ, அடுத்த வார்த்தை அவர்கள் சொன்னார்கள், இவருக்கு என்ன பைத்தியமா, ஜுனூன் பைத்தியக்காரரை போற உளறிக் கொண்டிருக்கிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கும் பாதையிலே கூரிய முட்களை நட்டி வைத்து அழகு பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்னிற மேனியிலே குப்பைகளை கொட்டி ரசிக்க ஆரம்பித்தார்கள். தொழுகையின் உயர்ந்த நிலையான சஜிதாவிலே கிடக்கிற போது நாற்றம் எடுத்த ஒட்டக குடல்களை முதுகின் மேலே போட்டு மகிழ்ந்தார்கள். இவ்வளவு தொல்லைகளையும் துன்பங்களையும் கொடுத்த அந்த நேரத்திலும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? வலகத் நஅலமு அன்னக யதீகு சதுரக பிமா யகூலூன். அவர்கள் கூறுகிற பேச்சுக்களால் நிச்சயமாக உமது மனம் நெருக்கடிக்குள்ளாகிறது என்பதை உறுதியாக நாம் அறிகிறோம் நபியே. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னா, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வகும் மினஸ் சாஜிதீன். உம்மை படைத்தாள்பவனை நீர் புகழ்வதுடன் அவனை தஸ்பீஹ் செய்து வருவீராக, மேலும் சஜிதா செய்பவர்களை நீர் ஆகிவிடுவீராக என்பதாக நீங்க தொழுகையின் பக்கம் வாருங்க, அல்லாஹ்வுக்கு நீங்க புகழுங்க, அல்லாஹ்வுக்கு நீங்க தஸ்பீஹ் சஜிதா செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு நீங்க தஸ்பீஹ் செய்யுங்க என்பதாக தொழுகையின் பக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிரமமான சூழ்நிலையில் அழைத்தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு இன்னல்களின் போதும், ஒவ்வொரு சிக்கல்களின் போதும், அந்த மக்கத்து காபிர்கள் கொடுத்த அந்த துன்பங்களின் போதும் அவர்கள் நாடியது அல்லாஹை மட்டும்தான், அவர்கள் நம்பியது அல்லாஹை மட்டும்தான், அவர்கள் வந்து நின்றது அந்த தொழுகையில் மட்டும்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவேதான் அந்த காரியம், இந்த செயல் என்பதல்ல, இறைவனை புகழுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள், சஜிதா செய்யுங்கள், தொழுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகிறானே, அதுதான் கவலைக்கான மருந்தாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவெல்லாம் கால்வீங்க நின்று தொழுதார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. நடக்க முடியாத நிலைக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சக்கராத்தினுடைய நிலையில் இருக்கிற போதும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை நிறுத்தவில்லை. தன்னுடைய 2 நபித்தோழர்களுடைய தோளிலே கைகளை போட்டவாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதங்களை தரையில் அவர்களால் ஊன்ற முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான அந்த பாதங்கள் தரையில் இழுபட்டு கொண்டிருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவதற்காக வேண்டி பள்ளிவாசலில் கொண்டு போய் அமர வைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு தொழுகையில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த சமூகத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். தொழுகையில் தான் எனக்கு கண்குளிர்ச்சி இருக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். பயபக்தியுடன் தொழக்கூடியவர்களாக அவர்கள் இருந்ததினால்தான் அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடனுக்குடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளிக்கக்கூடியவனாக இருந்தான். அந்த பயபக்தியான தொழுகை நம்மிடத்திலும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, உடனுக்குடன் நம்முடைய தேவைகளை, நம்முடைய சிரமங்களை, நம்முடைய கஷ்டங்களை எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான். உடனுக்குடன் நமக்கும் பதிலளிப்பான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். முதலாவதாக ஒருவர் தன்னுடைய ரசூலை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒருவன் சந்ததியற்றவர், ஆண்மகனற்றவன் என்பதாக சொன்னான். உடனே அல்லாஹ் தஆலா பதிலளித்தார், இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். தன்னுடைய ரசூல் தன்னை தொழுது கொண்டிருக்கக்கூடியவர், இறையச்சத்தோடு தொழக்கூடியவர், ஏதாவது ஒரு சின்ன துன்பமாக இருந்தாலும் தனக்கு முன்னால் வந்து நிற்கக்கூடிய நபி அல்லவா, அவர்களுக்கு உடனே அல்லாஹ் தஆலா ரசூலை பார்த்து ஒருவன் சந்ததியற்றவர் என்பதாக ஏசிய போது, சபித்த போது, அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சபித்து வசனங்களை இறக்கி வைத்தான். இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். யாரை பார்த்து ஆண்மகனற்றவர், சந்ததியற்றவர் என்பதாக சொன்னீர்கள் நபியே? நிச்சயமாக எவன் உங்களை பழித்தானோ, எவன் உங்களை பார்த்து சந்ததியற்றவர் என்பதாக சொன்னானோ அவன்தான் சந்ததியற்றாதவன் போவான் என்பதாக அல்லாஹ் தஆலா சபித்தான். தன்னுடைய ரசூலின் மீது மண்ணை அள்ளி போட்டு சாபமிட்டான் அபூலஹப் என்பவன். அந்த நேரத்தில் உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சூறாவையை இறக்கினான். தப்பத் யதா அபீ லஹபி வ தப். அபூலஹபே, என்னுடைய ரசூலின் மீதா நீ மண்ணை அள்ளி போடுகிறாய், அபூலஹபினுடைய அந்த கரங்கள் மண்ணாக போகட்டும், அது நாசமாகட்டும், அவன் நாசமா போவான் என்பதாக திட்டியது, ஏசியது யார்? உடனேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளித்தான். அல்லாஹ்வே வசனங்களை இறக்கி வைத்து அந்த அபூலஹபை ஏசினான், சபித்தான் என்று சொன்னான். உடனே அல்லாஹ் தஆலா பதிலளித்தான். அதற்கு காரணம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த அந்த இறையச்சத்திற்குரிய அந்த தொழுகை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப் நகரத்திற்கு சென்றார்கள். அங்கே கற்களாலும் கடும் சொற்களாலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்தார்கள். ரத்தம் சொட்ட சொட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கிற போது
அந்த சமயத்தில் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா உடனேயே உதவிக்காக மலக்குகளை அனுப்பி வைத்தான். மலக்குகள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில், யா ரசூலல்லாஹ், ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த தாயிபு நகரத்தை நாங்கள் தலைகீழாக புரட்டி போட்டு விடுகிறோம் என்பதாக சொன்னார்கள். ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நபியே, இந்த 2 மலைகளுக்கு மத்தியிலே வைத்து அந்த தாயிபு நகரத்து மக்களை நாங்கள் கொன்று அழித்து விடுகிறோம், நசுக்கி விடுகிறோம் என்பதாக சொன்னார்கள். அந்த நேரத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுடைய சிரமமான அந்த கஷ்டமான சூழ்நிலையில் உடனேயே உதவிக்கு ஆளை அனுப்பினான், அவர்களுக்கு வெற்றி பெறச் செய்தான் என்று சொன்னால் அதற்கு காரணம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டவுடன், அவர்களை பேசியவுடன், அவர்களை சாபமிட்டவுடன் அல்லாஹ் உடனே பதிலளித்தான் என்றால் காரணம் அவர்களிடத்தில் இருந்த அந்த தொழுகைதான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பதிலில் மிகப்பெரிய வெற்றி அல்லாஹு தஆலா கொடுத்தான். அந்த வெற்றியை தான் நாமும் இன்றைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நம்முடைய சமூகம் நிம்மதியாக வாழ வேண்டுமே, அமைதி நிலவ வேண்டுமே, வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டுமே என்பதாக ஆசைப்படுகிறோம். அந்த வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அன்றைக்கு பதிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி வெற்றியை கொடுத்தான்? அந்த 313 சஹாபாக்கள் தான் அவர்கள் இருந்தார்கள். சரியான ஆயுத பலமில்லாதவர்களாக அவர்கள் இருந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்தது, நம்பியது மனிதர்களை அல்ல, எந்த ஆட்சி அதிகாரத்தையும் அல்ல. அவர்கள் அல்லாஹ்வை பிடித்தார்கள், அல்லாஹ்வை நம்பினார்கள், விழுந்தார்கள் சஜிதாவில் இரவு நேரத்தில். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீஸு, முழுமையாக சஜிதாவிலே மன்றாடினார்கள் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலக்குகளை அனுப்பி வைத்தான். மிகப்பெரிய வெற்றியை அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலுடைய யுத்த களத்தில் கொடுத்தான் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களை நாம் விளங்கியாக வேண்டும். எத்தனையோ தேவைகள் இருக்கிறது, சிக்கல்களிலே இருக்கிறோம், நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். யாரும் இந்த உலகத்தில் யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் மட்டுமே எல்லா அதிகாரம் ஆட்சியும் பெற்றவனாக இருக்கிறான். அவனிடத்தில் நாம் கேட்டோம் என்று சொன்னால் நம்முடைய தேவைகளையும் நாட்டங்களையும் அவனே நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கிறான். அது எப்பொழுது கிடைக்கும்? தொழுது அல்லாஹ்விடத்திலே கேட்கிற பொழுது அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு தருவான். நமது வணக்கம், தொழுகை இறையச்சத்துடன் நிலையாக உறுதிமிக்கதாக இருந்தால் நமது கவலையை அல்லாஹ் போக்குவான். நாம் எதிர்பார்க்கும் வெற்றியை தருவான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். வெற்றியாளர்களாக பயணிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாய்.